சில பேர்லாம் அப்படியே பெரிய தீர்மானத்தோடு வாழ்கிற பிள்ளைகளை நான் பார்த்துருக்கேன். என்கிட்டலாம் பேச வரும்போது, பாஸ்டர் நான் அரேஞ்ச் மேரேஜ் மட்டும் பண்ணவே மாட்டேன். எங்க அப்பா அம்மா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி தான் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நான் பரலோகத்தை பூமி கொண்டு வர போறேன். எப்படின்னு சொன்னா, காதலித்து கல்யாணம் பண்ண போகிறேன். என் சாதனையாக இருக்கும், உலகம் அதை திரும்பி பார்க்கும். சாதனை வார்த்தை எல்லாம் பேசுவாங்க. கனவின் போலவே ஒரு ஆளை கண்டுபிடிச்சு சிரித்த முகத்தோடு வெற்றி வாகை சூடினது போல நிற்பாங்க. நினைச்சுக்குவேன், இது நம்முடைய முதல் சந்திப்பு இல்லைன்னு. ஒரு 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு காலில் சொன்ன பாருங்க, ஜாப்பனீஸ் ஸ்டைலில் நிற்பாருங்க. பாஸ்டர் ஒரு காரியம் பேசணும், அப்பாயின்மெண்ட் வேணும். அப்பவுமே எனக்கு தெரியும் இந்த அப்பாயின்மெண்ட் எதுக்குன்னு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஆரம்பிப்பாங்க. இப்படி கூட ஒருத்தர் இருப்பாங்களான்னு என்னால் கனவு காண முடியல. ஏமாத்திட்டான் பாஸ்டர். அவ்வளவும் சொன்னதெல்லாம் போய் என்னம்மா நம்ம சாதிக்கணும்னு சொன்னேன், என் சாதனையே சோதனையாக மாறிடுச்சு பாஸ்டர். இதெல்லாம் ஏன் அப்படின்னா, பொதுவாக நம்ம நினைக்கிறோம் ஒரு கரையில்லாத பிழை இல்லாத வாழ்க்கை கட்டி எழுப்பிடலான்னு. கிடையாது. குறைகளை கண்டுபிடிக்கணும்னா எதில் வேணா கண்டுபிடிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தேவ தூதர்களுடைய உணவையே மேல இருந்து மன்னாவா கொடுத்தாரு. அதை சாப்பிட்டு அவங்களுக்கு வியாதியே வரலையும். எப்படிப்பட்ட உணவா இருக்கும்? இன்னைக்கு சாப்பிடும் போதே விற்குது, சாப்பிட்டு முடிச்சு ராத்திரியே சளி பிடிக்குது. அந்த மாதிரி அவ்வளவு சுகமான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம, இல்லையா? ஆனா அந்த நாட்கள்ல 40 வருஷம் ஒரே டயட் தான் சாப்பிட்டாங்க. எந்த வியாதியும் வரல, டாக்டருக்கு அவங்க போவே இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போகலாம், அந்த மாதிரி ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. அவ்வளவு தரமான உணவை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கொடுத்தாரு. ஆனா அதை சாப்பிட்டுவிட்டு என்ன சொன்னாங்களாம், இந்த அற்பமான மன்னா அப்படின்னு மன்னாவையே குறை சொன்னாங்கன்னா, இதை விட ஒரு பெட்டர் காரியத்தை உலகத்துல கண்டுபிடிக்கவே முடியாது. நாம குறைகளை போய் தேடி தேடி கண்டுபிடிச்சு மன வருத்தத்துல வாழ்றதை விட சிறந்த குடும்பத்தை வாழ்றதுக்கு நடத்துறதுக்கு நான் சொன்னது போல நன்றி உள்ளவர்களா இருந்தா போதும். நன்றி மட்டும் உள்ளத்துல இருந்துருச்சுன்னா எதை கண்டும் நாம ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். நன்றி சொல்லணும். ஆண்டவரே, என் மனைவிக்காக, சத்தம் வர மாட்டேங்குது, என் கணவனுக்காக, பரவாயில்ல, சகோதரிகள் மனம் திரும்பி இருக்காங்க, அப்படி நன்றி அப்படின்னு சொல்லணும். எனக்கு ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளுக்காக, என் பெற்றோருக்காக, என் மாமியாருக்காக, பரவாயில்லையே, என் மாமனாருக்காக, கர்த்தர் எனக்கு தந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன செய்யணும்? நன்றி உள்ளவர்களாக இருந்து பாருங்க, ரொம்ப வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும்.